தற்போது இங்கு புறப்பட்டவுடன் தானும் வருவேன் என்று அடம் பிடித்தாள். குழந்தைகள் எது எதற்கோ அடம் பிடிக்கிறார்கள். உங்கள் மகள் தஞ்சாம்பாள் பெருமாளை தரிசிக்கத்தானே அடம் பிடித்தாள். நல்ல விஷயம்தானே? உண்மைதான். அப்படி வருபவள் பெருமாளை பற்றி பல கேள்விகள் எழுப்பியபடியே வருவாள். என்னால் தான் பதில் சொல்லி மாளாது. பெருமாளிடம் அந்த அளவுக்கு பட்டென்று சொல்லுங்கள். பெருமாளிடம் மட்டுமல்ல, நம் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் மிகவும் ஈடுபாடு காட்டுவாள். ஓ, அப்படியா? மிகவும் அற்புதமான பெண்தான் உங்கள் மகள். அவள் இன்னும் சன்னதிக்கு வரவில்லையா? அப்பா, வா தஞ்சமாம்பா. இவ்வளவு நேரம் நீ எங்கிருந்தாய்? நான் இக்கோவில் பிரகாரங்களை சுற்றி வந்தேனப்பா. அது மட்டுமில்லை, இங்குள்ள தூண்களும் அதில் காணப்படும் சிற்பங்களும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதை நான் நிதானமாக ரசித்துவிட்டு வந்தேனப்பா. ஆறாவதரே, உங்கள் மகள் எதையும் நிதானமாக ரசித்து மனதில் நிறுத்துவாள் போல் இருக்கிறது. அம்மா, இவர்தான் நம் பிரார்த்தனைக்காக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்பவர். நமஸ்கார். ரொம்ப சந்தோஷம் குழந்தாய். இன்று போல் என்றும் குணவதியாக இருக்க பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள். கேட்டவருக்கு கேட்டதை தரும் கேசவன் இவன். சுவாமி, பெருமாளுக்குரிய அர்ச்சனை கொடையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆறாமுதரே, பெருமாளுக்கு தளிகை சாத்துபடியாகும் நேரம் இது. அர்ச்சனை தட்டி இங்கே இருக்கட்டும். நம் ஸ்ரீதர் பட்டர் இங்கே வருவார். அவர் அர்ச்சனை செய்து பிரசாதம் கொடுப்பார். சரி சுவாமி. தஞ்சமாம்பா, சீக்கிரம் பெருமாளை வேண்டிக் கொண்டு அர்ச்சனை முடிந்தவுடன் நாம் புறப்பட்டாக வேண்டும். ஆறாமுதரே, மகளை ஏன் அவசரப்படுத்துகிறீர்கள்? கல் தூண்களையும் கோவில் சிற்பங்களையும் ஆழ்ந்து ரசிக்கும் தஞ்சம்பாள் சூரியகோடி பிரகாசமான ஆதிகேசவனை சட்டென்று சேவித்து விட்டு வந்து விடுவாளா என்ன? ரசிக்கட்டும். ஆதிகேசவனை ஆழ்ந்து ரசிக்கட்டும். அவள் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை பெருமாளிடம் நன்றாக சேவித்து விட்டு வரட்டும். நாம் சற்று மண்டபத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருப்போம். வாரும். சரி பட்டரே. தஞ்சமாம்பா, நாங்கள் இருவரும் கருட மண்டபத்தில் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். நீ பெருமாளை சேவித்து விட்டு அங்கு வா. சரி அப்பா. வாருங்கள். வாரும். பெருமாளே, கேசவா, என்னுள்ளம் நீ அறியாததால் பேசாத கல் சிற்பங்களை பிரகாரத்தில் கண்டபோது பேசும் பொற்சிற்பம் போல் ராமானுஜரை கண்டேன். உன் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவரை கண்டு நான் பேசிய பின் அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றிவிட்டது. ஒரு பெண்ணிற்கு சிறுவயதில் தந்தையே காப்பு, வயது வந்து திருமணமான பின் அவள் மணாளனே பாதுகாப்பு என்று என் அம்மா என்னிடம் கூறியிருக்கிறாள். ஏ கேசவா, இந்த தஞ்சம்பாளுக்கு ஒரு மணாளன் என்றால் அது இந்த ராமானுஜரையே என்று என் மனதில் வரித்து விட்டேன்.